அதிகமாக நம்ம தொழுகையில் அமர்ந்து தான் வரும். ஆனால் அல்லாஹ் ரொம்ப அப்பப்பைக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு அன்றாடம் அதிகமாக தேவையான கூடிய விஷயங்களை அல்லாஹ் அமர்ந்துல நிறைய சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ஆரம்பமாக சொல்ற நபா சூறாவில் அல்லாஹ் அரல் பூமியை உங்களுக்கு நான் தொட்டிலாக ஆக்கவில்லையா அப்படின்னா, தொட்டில் பதிலா எவ்வளோ ஸ்பீட ஆட்டினாலும் உள்ள அவங்க அமைதியாக இருப்பாங்க. இப்படி சுத்தலாம் தொட்டில் அப்படின்னு இதுல கக்காச்சல் போனால் சில ஆடம் அப்படியே சுத்தம் மேலே வரைக்கும் சுத்தம். அந்த மாதிரி என்ன ஆட்டினாலும் உள்ள அமைதியாக இருப்பாங்க, உள்ள உருவ மாட்டான். அந்த மாதிரி அல்லாஹ் பூமி தன்தானே ரொம்ப ஸ்பீடா சுத்துது. தன்தானே சுத்திக்கிட்டு சூரியன் சுத்துது. ராகு சுத்துது, சூரியன் சுத்துது. ஆனா நமக்கு எந்த ஆட்டமும் தெரியல. ஆடணும் சூரியன் சுத்துற ஸ்பீட் பார்த்தீங்களா? ஒரு வினாடி எத்தனையோ கிலோமீட்டர் அமைதியா இல்லை. பூமி சுத்திக்கிட்டே சும்மா இல்லை, தாவும் சுத்துறது சுத்திக்கிட்டே சூரியன். ஆனா நமக்கு அல்லாஹ் இந்த ஆட்டமும் தெரியும். அல்லாஹ் அருள் மிகாதா பூமியை அல்லாஹ் உங்களுக்கு தொட்டிலா ஆக்கவில்லையா? மேலும் அல்லாஹ் மலைகளை முளைக்குச்சிகளாக ஆக்கவில்லையா? முளைக்குச்சின்னு சொன்னா கூடம் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குச்சி வச்சு அடிப்பாங்க, கீழே அடிச்சுட்டு அந்த முளைக்குச்சியிலேருந்து கைத்தை பிடிச்சி கட்டி அந்த கூடாதை நிப்பாட்டுவாங்க. அந்த அல்லாஹ் பூமி படைச்ச உடனே பூமியில் 75% தண்ணி தானே, 20% பூமி இருக்குது. அவன் தண்ணியில் அப்படியே ஆடிச்சான் இப்படி பூமி. எல்லாம் பேப்பர் வெயிட் வச்ச மாதிரி முளைக்குச்சி அடிச்சோமா அல்லாஹ் அங்கங்கே மலைகளை வச்சான். இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அப்போ அங்கே அல்லாஹ் பெரும்பெற மலைகளை வச்சோன்னே அப்படி நிற்கி ஸ்ட்ராங்கா ஆடாமல் நிற்கிது. அல்லாஹ் மலைகளை முளைக்குச்சிகளாக ஆக்கவில்லையா? ஹலக்னாக்கும் அஸ்வாஜா உங்களை அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைக்கவில்லையா? உலகத்தில் பாருங்க, எல்லா வஸ்துமே ஜோடி தான். ஆணு பெண், மனுஷன மட்டும் இல்லை, விலங்கினத்துல மட்டும் இல்லை, தாவரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் ஆண் பெண் இருக்குது, எல்லா மரத்துலையும் தென்னை மரத்தில் ஆண் பொண் இருக்குது. சாதாரண பூ எடுத்தாலும் அதுலேயும் அந்த பூவில் ஆண் பூ பெண் பூக்கு அது மகரத சேர்க்க போனாதான் அது காய் விளையும், பூ விளையும். இப்போ எல்லாத்துலேயுமே அல்லாஹ் உங்களுக்கு ஜோடி ஜோடியாக படைக்கவில்லையா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா உங்களுடைய இரவு தூக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு சிரம பரிகாரமாக ஆக்கவில்லையா? மிஸ்கின் கோதரவை பல்லு புடுங்கினா பயங்கர வலி. புடுங்கின பிறகு எனக்கு அந்த அடி உள்ளிருந்து பிடுங்கி எடுத்து, நல்ல ஆழமான பல்லு. வலினா இந்த வலி அந்த வலிலாம் இல்லை. நானும் வலி மாத்திரை போட்டு அப்பையும் குறையில. வலி மாத்திரை போட்டு 6 கழிச்சு அடுத்த மாத்திரை போடணும். நான் வலி தாங்க முடியாமல் 2 இன்னொரு மாத்திரை போட்டேன், அப்பையும் வலி குறையல. நடக்கிறேன், உட்காடுறேன், சுத்துறேன், எப்போ என்னமோ செஞ்சு பார்க்குறேன், வலி குறையவே இல்லை. அப்புறம் பாபா அம்மா சொன்னாங்க, படுத்து தூங்குமா அப்படின்னாங்க. சரின்னு வலி படுத்துட்டு எல்லாம் படுத்தாச்சு. கஷ்டப்பட்டு அப்படி குறை படுத்தேன், எல்லாம் தூங்க வச்சுட்டாங்க. தூங்கி எழுந்துச்சு, அரை வலியே இல்லை. கொஞ்ச தூங்கி எழுந்துச்சு பார்த்தா கொஞ்சம் கூட வலியே இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த தூக்கத்தை ஒரு சிரம பரிகாரமாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். வஜஅல்னல் லைல லிபாஸா இரவை ஆடையாக ஆக்கவில்லையா? என்னதான் நம்ம பகல்ல தூங்கினாலும் இரவுல ஒரு ஆடை மாதிரி எல்லாம் இரவு வச்சு போத்திடுறான் அல்லாஹ். வஜஅல்னன் நஹார மஆஷா உங்கள் பகலை அல்லாஹ் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஆக்கவில்லையா? ஒபனைனா ஃபௌகக்கும் சவான் ஷிதாதா உங்களுக்கு மேலே கடுமையான
7 முகடுகளை ஆக்கவில்லையா? வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, ஒளிவிடக்கூடிய சூரியனை உங்களுக்கு நான் தரவில்லையா? வைத்தியநாயகம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒருத்தர் நைட்டில் இந்த மாதிரி இப்பெல்லாம் பாத்ரூம் இல்லாத காலத்தில் நைட்டில் பாத்ரூம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்காக பெரிய பேட்டரி வச்சுருப்பாங்க. அது இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும், முன்னாடி ரவுண்டாக இருக்கும், கீழே பின்னாடி 3 செல்லு போகிற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய உருண்டை செல் இருக்கும். அந்த செல்லு அடித்தா நல்ல வெளிச்சமாக இருக்கும் அளவுக்கு. பேட்டரியும் வச்சுருப்பாங்க, அதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மின்சாரம்லாம் வராத காலத்தில் ஒரு ஆள் வந்து காட்டில் பாத்ரூம் போனாராம். போகும்போது பின்வந்து கொஞ்சம் பேட்டரி கொடுங்க சார், பாத்ரூம் போயிட்டாருன்னு கேட்டான். சரின்னு பேட்டரி கொடுத்தாராம். பேட்டரி எடுத்துக்கிட்டு போய் எப்பயுமே அவர் உட்காந்து பாத்ரூம் ஓட்டத்துக்கு போய் மேலே அடிச்சுக்கிட்டே போனால் அங்கே ஒரு பெரிய பாம்பு குறைஞ்சான், விஷப்பாம்பு. ஆஹா, பாம்பு இருந்து விட்டு மெதுவாக வேற இடத்துக்கு போய் அங்கேருந்து போய் வேற இடத்துல போய் பாத்ரூம் போயிட்டு வந்து பேட்டரி கொடுத்துக்கிட்டு, அண்ணா உயிரை காப்பாற்றிட்டீங்கண்ணா, நீ மட்டும் பேட்டரி கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு மூத்தா போயிருப்பேனா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாராம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாராம். கொடுத்தவர் சொன்னாராம், ஏயா 5 நிமிஷம் பேட்டரி கொடுத்ததுக்கு இவ்வளோ நன்றி சொல்றியே, பகரெல்லாம் அல்லாஹ் இவ்வளோ பெரிய சூரியனை போட்டிருக்கானே, என்னைக்கோ அல்லாஹ் நன்றி சொல்லிருக்கியான்னு கேட்டாராம். என்னைக்கோ அல்லாஹ் நீ தேங்க்ஸ் சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டாராம் அவரு. நமக்கு அல்லாஹ் தாலா எவ்வளோ பிரம்மாண்டமான சூரியன் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேகங்களிலிருந்து அப்படியே கொட்டக்கூடிய மலை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் நிறைய ஒவ்வொன்னா இந்த குர்ஆன் இந்த சூறாவில் நம்ம நியாமத்துக்கு அல்லாஹ் நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டி அல்லாஹ் நம்முடைய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு இந்த சூறா நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அதே மாதிரி அபசவத்தவல்லா சூறா அல்லாஹ் சொல்றான், யாய் குதிரல் இன்சான், மனிதன் நாசமா போட்டும், மா அக்ஃபரா, என்ன மாறு செய்யறான் எனக்கு. கோபம் சொல்றோமா இல்லையா, இந்த பையன் என்ன மாறு செய்ய, என்ன நாசமா போட்டோம். அல்லாஹ் ஒரு பிரியமா சொல்றான், மனுஷன் நாசமாட்டுமாக, மா அக்ஃபரா, எந்த அளவு மாறு செய்கிறான். மின் ஐய ஷையின் ஹலகா, உன்னை ஏற்படுத்த தெரியுமா உன்னைய, மின் நுத்துஃபா, சாதாரண ஒரு துளியிலிருந்து படைச்சேன். ஹலகஹு ஃபகத்தரா, உன்னை படைச்சு உனக்கு என்னென்ன தேவை எல்லாம் நிர்ணயிச்சு வச்சேன். சும்ம சபீல எஸ்ஸரா, பின்பு உன்னை வெளியாகக்கூடிய பாதையும் நான் லேசாக்கினேன். கடைசியா உன்னை வாழ வச்சு சும்மா அமாத்தஹு ஃபஅக்பரா, நான் தான் உன்னை மூத்தாக்குறேன், நான் தான் உன்னை கபூர்ல அடக்கிறேங்கிறான். நாம் என்ன சொல்றோம், நம்ம மூத்தா போயிட்டா நம்ம சொந்த பந்தம், நம்ம பிள்ளைங்க, சிச்சா பெருத்தா பிள்ளைங்க, இவனும் அடக்கிறேன், நம்மளை அடக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஅக்பரஹு, நான் தான் உன்னை கபூர்ல அடக்கிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஃபல்யன்துர் இன்சானு இலா தாமிஹி, மனிதனே நீ சாப்பிடும் உணவை சிந்தித்து பார். இப்படி அல்லாஹ் கொடுக்குறான்னு பார். அண்ணா சமூபனல் மா சப்பா, அவன்தான் வானத்தின் தண்ணீரை கொட்ட வைக்கிறான். சும்ம ஷக்கனல் அர்ல ஷக்கா, பூமியை அல்லாஹ் தஆலா பிளப்பதா பிளக்க வைக்கிறான். அப்படி பூமி பார்த்தீங்கன்னா கட்டாந்தரையா இருக்கும். மழை பெஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூமிக்குள்ள உடைச்சிக்கிட்டு உள்ள இருந்து அப்படியே அப்படியே புல்லுகளையும் செடியும் அல்லாஹ் தஆலா வெளியாக்குவோம். அல்லாஹ் என்னம்மா, ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குமா, ஒரு கல் இருக்கு, அதை கடப்பால கூட உடைக்க முடியாது. ஆனா ஒரு செடியுடைய வேர் அப்படியே உடைச்சிடும். அப்படி என்னம்மா, பெரிய வேர் உடைச்சிடும். ஒரு அவரை விதை வச்சிருங்க, வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கல்லை வைங்க, ஒரு பாறாங்கல் வச்சுட்டு என்னம்மா, ஒரு கருங்கல் வச்சிருங்க, கருங்கலை வச்சுட்டு மேலே சைடில் மண்ணு போட்டு தண்ணி ஊற்றிட்டே வாங்க. இந்த அவரை விதை இருக்குதுங்களா, கூறவே கல் இருக்குது நடுவில், ஆனால் வேற விதை இங்கே இருக்கு. ஏன்னா விதை வந்து வேறு இப்படியே வந்து இப்படி வராது, அந்த கல்லை உடைச்சிட்டு உள்ள போயிடும். அந்த அந்த விதையுடைய அந்த நாத்து இருக்கேம்மா, விரல பிச்சிடலாம், அவ்வளோ மென்மையானது. ஆனால் பாறவே ஓட்ட போட்டுரும்.
ஒரு பாறையவே ஓட்ட போட்டு வெளியே வந்துடும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், பூமியை நாம் பிளப்பதாக பிளக்க வைத்தோம். யாரு தெரியுமா? ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அல்லாஹ் தன்னை வர்ணிக்கிறான் குர்ஆன்ல. யார் தெரியுமாயா? ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, கொட்டைகளையும் விதைகளையும் வெடிக்க செய்யக்கூடியவன், அதிலிருந்து நான் செடிகளை உண்டாக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னை வர்ணிக்கிறான். அல்லாஹ் தஆலா இப்படிலாம் செஞ்சு ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பம் வஈனா, அதிலிருந்து உங்களுக்கு திராட்சை மரங்களையும் ஜெய்தூன் மரத்தையும் பேரிச்சை மரத்தையும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அடுத்த சூறா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கரீமான உன் ரப்பை விட்டும் எது உன்னை மறக்கடித்தது. கரீம்னு அரபிலங்க, கரீம்னு சொன்னா நிறைய பாவம் செய்யும் பொழுதும் கண்டுக்காம போகக்கூடியவன், குற்றங்களை கண்டும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பெருந்தன்மையா கரீம் சொல்றது. அல்லாஹ் சொல்றான், மனிதனே, கரீமான உன் ரப்பை எப்படி நீ மறந்தாய்? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன்தான் உன்னை இல்லாமல் உண்டாக்கினான். ஃபஸவ்வாக, உன்னை செவ்வையாக படைத்தான். அதை படிச்சான கண்ணில் கோணம் இல்லை, காது கோணலாம் இல்லை, தலை கோணலாம் இல்லை, மூஞ்சி கோணலாம் இல்லை, எல்லாமே நல்ல செவ்வையா படைச்சிருக்கான்ல ஒருத்தர். ஃபஅதலக, அதிலும் நீதமாக படைத்தான். எங்கெங்க கரெக்டா வச்சு அங்க வச்சான்ல ஒருத்தர். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக், நாடிய உருவத்திலே அல்லாஹ் உன்னை வெளியாக்கினான். இப்படிப்பட்ட உன் ரப்பை நீ எவ்வாறு மறந்திருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரா நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்க வல்ஃபஜ்ர் சூரா ஓதுனாங்க. வல்ஃபஜ்ர் சூரா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதுல ஃபஅம்மல் இன்சானு, மனித புத்தி உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் யார் தெரியுமா? இதா மபுத்தலாஹு, அனஸ் பாய் அது பயான் கேளுங்க போலானா, அனஸ் ஒண்ணுதான் பேசிட்டு இருந்தா என்ன பயனுங்கிறது. ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு, மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை நான் கொடுத்தேன்னு சொன்ன, நிறைய வாழ்வு கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், சந்தோஷத்தை கொடுத்தேன்னு சொன்னா அல்லாஹ் புகழ்றான். அவன் ஃபயகூல் ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்னை வாழ்வழித்து விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் புகழ்றான். நல்லது வந்தா அல்லாஹ் மனுஷன் புகழ்றான். அதே மனுஷன் இதா உபுத்தல்லாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் ரிஸ்க புடிச்சிட்டான்னு சொன்னா, சிரமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவன் குறை சொல்றான். ஃபயகூல் ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என் ரப்பு என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டானே என்றெல்லாம் இறைவனை அவன் குறை சொல்கிறான். சொல்றான், கல்லா, அப்படி நான் செய்யல. நல்லது வந்தா நீ அல்லாஹ் புகழ்ற, கஷ்டம் வந்தா நீ அல்லாஹ் திட்டுற, விஷயம் அப்படி. நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, கல்லா, நான் அநியாயம் செய்யல, நீ தான் அநியாயம் பண்ணிக்கிட்ட உன் நஃப்ஸுக்கு. அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு நியமத்தை உனக்கு கொடுத்த பிறகு நான் அதை எடுத்தேன்னு சொன்னா அதுக்கு 4 காரணம் இருக்கும். 4 காரணத்தினால் அந்த நியமத்தை நான் புடுங்கிடுவேன். அல்லதான் சொல்றோம் 4 காரணம். அது முதலாவது சொல்றான்ல, கல்லா பல் லா துக்ரிமூல் யதீம், நான் செல்வத்தை கொடுக்கும் போது நீ யதீம்களை ஆதரிக்கல, அனாதைகளை நீ ஆதரிக்கவில்லை. யார் அது கத்துறது? கத்துறது யாருமா? இழுத்துட்டா அவனை போய் யாருன்னு பாரு. கல்லா பல் லா துக்ரிமூல் யதீம், நீ யதீம்களை ஆதரிப்பதில்லை. முதலாவது, யதீம் ஆதரிக்காட்டி எல்லாம் சொத்தை பிடுங்கிடுவான். இரண்டாவது, வலா தஹால்லூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மீது நீ தூண்டுவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்ற பாத்தீங்களா? ஏழைக்கு நீ தரலன்னு சொல்ல, ஏழைக்கு நீ தரவும் செய்யணும், தூண்டவும் செய்யணும். நம்மளால முடியலையா, நம்ம 4 பேர்த்திட்ட சொல்லி ஏழைக்கு உணவளிக்கும்படி தூண்ட வேண்டும். அப்படி தூண்டல அல்லாஹ் சொத்தை பிடிக்கிறோம் அல்லாஹ். மூணாவது, குழுவன துராச அக்கலல்லம்மா, அனந்தர சொத்துக்களை, வாரிசு சொத்துக்களை நீங்கள் அநியாயமா சாப்பிட்றீங்க. அதாவது அக்கா தம்பி அண்ணன் தம்பி கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கரெக்டா கொடுக்காம அந்த சொத்துக்களை அநியாயமா நீங்க சாப்பிட்றீங்க. நல்லா விளைங்க. யார்
அனந்தர சொத்துக்களை வாரிசு சொத்துக்களை அநியாயமா ஒரு பைசா வாங்கினாலும் சரி சாப்பிட்டா என்ன ஆயிரும், சொத்து பத்து நல்லா பிடிக்கிடுவோம். நாலாவது மால ஹுப்பன் ஜம்மா, பொருளை அதிகமா விரும்புகிறீர்கள், காசு பணத்தை விரும்புறீங்க, காசு பணத்தை ஆசையில இஷா தொழு வரதில்லை, தராவி தொழு வரதில்லை. நிறைய பேர் கடைவீதிக்கு போனா 10 மணிக்கு 3 மணிக்கு போனா தராவி நடந்துட்டு இருக்குது, கடை திறந்து வச்சுக்கிறாங்க. எல்லா முஸ்லீம்கள் நிறைய வருஷ கடை இந்த டவுன்ல பாருங்க, 5 ரோட்ல பாருங்க, நிறைய முஸ்லீம் கடைங்க இருக்குது, தராவிக்கு யாரும் போறதில்லை. காசு பணத்தை ஆசை, காசு பணம் சம்பாதிக்கிற ஆசை. அல்லாஹ் சொல்றான் ஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீ பொருளை அதிகமா நேசிக்கிறாய். இந்த 4 காரணம். என்ன காரணம்? எத்தீம்களை ஆதரிப்பதில்லை, ஏழைகளுக்கு கொடுக்க முடி தூண்டுவதில்லை, அனந்தர சொத்துக்களை வாரி சொத்துக்களை அநியாயமா சாப்பிட்ற, 4வது பொருளை அதிகமாக விரும்புகிறாய். இந்த 4 காரணத்தினால்தான் நான் கொடுத்து சொத்தை போடுகிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை சொல்லி காட்டுறான். ஏழைகளுக்கு நாமளும் கொடுக்கணும், பிற கொடுக்க முடி தூண்டணும். நம்மளால முடிய 4 பேர் சொல்லி வாங்கி கொடுக்கணும். என்னமா நான் கும்பகோணத்தில் இருந்தேன், ஷம்சுத்தீன் ஹாஜியான்னு ஒருத்தர் இருக்கிறா, இப்பயும் ஹயாத்தா இருக்கிறாங்க, ஜாமியா இலாஹி அரபிக் கல்லூரியுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் இருக்கும்போதே 100க்கு மேலே நிக்காஹ் செஞ்சு கொடுத்துருக்காங்க, 100க்கு மேலே பெண்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் அவங்க குமர காரியம் பெண் வீட்டில் சொல்லி வந்துட்டா போதும், அவர் 5-10 கொடுத்து அனுப்ப மாட்டார். கூட உட்கார வச்சு விசாரிச்சு குடும்பத்துக்கு எல்லாம் விசாரிச்சுட்டு அது ஹக்குன்னு தெரிஞ்சுட்டா உடனே என்ன செய்வார், அவர் வீட்டை உட்கார வச்சு அவர் சொந்தமாக எல்லாத்துக்கும் ஃபோன் போடுவார். அவர் கும்பகோணத்தில் எல்லா பணக்காரும் பழக்கம், ஏன்னா கிஸ்வா தலைவராக இருந்தார். கிஸ்வான்னு சொன்னால் அங்கே கும்பகோணம் வியாபாரிக சங்க தலைவராக இருந்தார். அதனால் எல்லா பணக்காரரும் கும்பகோணத்தில் பழக்கம் இருக்கு. எல்லா விஷயம் ஃபோன் போடுவார். இந்த மாதிரி குமர் வந்துருக்கு, ஏழையான குமர், நான் 1/2 பவுன் நீ எவ்வளோ போடுறேன், நீ 1 பவுன் போடு, நீ 1 பவுன் போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் 10 பவுன் சேர்த்து அந்த நகை போட்டு அதுக்கு மண்டபம் முடிச்சு கல்யாண சேவை எல்லாம் செஞ்சு காமிச்சு கொடுத்துருவார். நான் பார்த்து 100 காமிச்சு வச்சுருக்கேன், 100க்கு மேலே. இந்த மாதிரி வாழ்நாளெல்லாம் சேவை தான். ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே ஒரு ஃபோன் வந்துடுவோம். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி பிறர் தூண்டணும். நம்ம முடியலைன்னா 4 பேர் சொல்லி நம்ம தூண்டுறதுக்கு அதே கூலி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உட்காந்துருந்தாங்க. அப்போ முஸர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மக்கள் சோட வந்தாங்க. அவங்களாம் பார்த்தா ரொம்ப பஞ்சபராரியாக இருந்தாங்க, போட்டுக்க ட்ரெஸ் சரியா இல்லை, கிழிஞ்சு தொங்குது, முகங்கள்லாம் அப்படியே சாப்பிடாம பஞ்சடைச்சு அப்படியே ரொம்ப பராரியாக வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது உதவி செய்யுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பயணம் செஞ்சாங்க. தர்மம் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஏழை சஹாபி ஓடி போய் எந்திரிச்சு போயிட்டு ஒரு கர்ச்சீஃபில் கொஞ்சம் பறிச்சு போனோம் உணவெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாரு. அவருக்கு பார்த்தோன்னே எல்லா ஓடி அவங்க வீட்டுக்கு ஓடினாங்க. ஒருத்தர் பறிச்சு போனோம், ஒருத்தர் ட்ரெஸ்ஸு, ஒருத்தர் கொண்டாந்து மாவு, ஒருத்தர் கோதுமை கொண்டாந்து எல்லாரும் கொண்டாந்து கொடுத்தாங்க. குறைய பார்த்தா 2 கவியர், ஒரு கவியர் ஃபுல்லாக உணவு, ஒரு கவிக்கு ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சந்தோஷமாயிட்டாங்க. முதல்ல மன்சன்ன சுன்னத்துக்கு யார் முதலாக கொண்டு வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாரோ அவருக்கு எல்லாரும் கொடுத்த மாதிரி எல்லாம் கூலி கொடுப்பான், மொத்த கூலி எல்லாம் குறைக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் ஏதாவது ஒருத்தர் நல்ல காரியம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு வச்சிடணும். நாம் தொடங்கி வச்சிடணும். தொடங்கி வச்சுட்டா அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவனுடைய எல்லா கூலியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். உலகத்தில் முதல் கொலை ஆரம்பிச்சது யாரு? கொலை பண்றாங்கல்ல, யார் ஆரம்பிச்சா? காபீல். யாரை கொலை பண்ணான்? ஹாபீலை கொலை பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பையன் காபீல் என்ன பண்ணான்? ஹாபீலை கொலை பண்ணான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் யாரை கொலை பண்றானோ, என்ன ட்ரம்ப் கொலை பண்ணான் குமேனிய, யாரு கமேனியா, அவரை கொலை பண்ணான். ஈரான் அதிபரை கொலை பண்ணாருமா, அமெரிக்க அதிபர் கொலை பண்ணான். இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரைக்கும்
யாரெல்லாம் யாரையெல்லாம் கொலை பண்றானோ அந்த எல்லா கொலையுடைய பாவத்திலையும் காபீலுக்கு பங்கு இருக்கு. யாருக்கு பங்கு இருக்கு? ஏன் நீ தான் ஸ்டார்ட் பண்ணி விட்ட, நீ ஆரம்பிச்சு வச்சல, அதனால உலகத்துல யார் யாரை கொலை பண்ணா உனக்கு பங்கு இருக்குன்ட்டாங்க. அதே மாதிரி எப்படி தீமையில பங்கு இருக்கு, அதே மாதிரி நன்மையான காரியத்தை நம்ம ஒன்று ஆரம்பிச்சு வச்சோம்னு சொன்னா நம்மளை பின்பற்றி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த கோயில் நமக்கு வரும். நினைச்சுங்களா? ஆக நம்ம அல்லாஹு தாலாவுடைய ஆயத்துகளுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஒரு முக்கியமான செய்தி, லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது மகரிபிலிருந்தே ஆரம்பிச்சிருது. மகரிபிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஷைதினாயன் சொல்லுவாங்க, என்ன மற்ற நாள்லாம் 8க்கு தொழுக, மற்ற அன்னைக்கு 9 நம்ம 9க்கு தொழுக, ஜாலியாக படுத்து பேசிட்டு இருக்கலாம், பேசி அப்படி நினைக்கக்கூடாது. மகரிப் பாங்கு சொன்ன உடனே அந்த இரவு ஆரம்பிச்சது. அல்லாஹ் குர்ஆன்ல ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர்னு சொல்றான். ஃபஜ்ர் உதயமாகும் வரைன்னு சொல்றான் அல்லாஹ். மகரிப் பாங் அல்லாஹுக்கு சொன்ன ஆரம்பிச்சு ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரைக்கும் அந்த இரவோட இருக்கு. அந்த இரவுக்கு பேரே லைலத்துல் கத்ர், மதிக்கத்தக்க இரவுன்னு பேர். வைத்தியநாயகர் சொல்லுவாங்க, அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிச்சா அல்லாஹ் நம்மளை மதிப்பான். அல்லாஹ் மதிக்க சொன்னதை அவமதித்தால் அவமதிக்கப்படுவோம் வைத்தியநாயகர் சொல்லுவான். அதனால இரவுல ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளிக்கிறது, இப்போ எனக்கு பல்லு வைக்கிறது எல்லாம் முந்தையே முடிச்சிடணும். நாளைக்கு பகல்லையே மகரிப் தொழுதுட்டு யாரும் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பேச கூட வீண் பேச்சு பேசக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் மதிக்க சொன்னதை அவமதிச்ச குற்றம் வந்துடும். அதனால் அன்னைக்கு இரவுல மகரிப் தொழுதுட்டு உட்காந்து 9 வரைக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து நிறையா ஓதணும். இல்லை அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா ஓதிட்டே இருக்கணும். யாரும் வெளியே போகக்கூடாது. நினைச்சுங்களா? சலீம் பார்த்துக்குமா, யாரும் வெளியே, நீங்கள் உட்பட யாரும் வெளியே, நான் மகரிப் தொழுது யாரும் வெளியே போகக்கூடாது. கட்டாயமாக உத்தரவு. எல்லாம் உட்காந்து பள்ளியாசலில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும். இல்லாட்டி உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். அல்லாஹ் இன்னக அஃபூன் ஓதணும். இஷா வரைக்கும் 9 இஷா 8:30 மணிக்கு சாப்பாடுக்கு போயிட்டோம். திரும்பி 9 ஹாலுக்கு வந்து தொழிலுக்கு வந்துடும். இஷாக்கு முந்தைய சாப்பாடு. மற்ற நாள்லாம் வந்து இஷா தூர் சாப்பாடில் நாளைக்கு மட்டும் முன்னாடியே சாப்பாடு, 8:30 மணிக்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு எவ்வாறு வந்துட்டிங்கன்னா அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தான். இன்ஷால்லா நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சார்ந்த ஃபித்ர் வைப்பாங்க. அப்புறம் பயானு, இடைவெளி கிடையாது. இடைவெளி வந்து சும்மா டீ குடிக்கிற இடைவெளி. இஷாவுக்கு முன்னாடியே சாப்பாடு, 8:30 மணிக்கு சாப்பாடு. நினச்சம்மா எல்லாம் பார்த்துக்குங்க. பசங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வேற பெரிய பசங்க இல்லை, வகிச்சுங்களா? யாரும் வெளியே போகக்கூடாது. மீறி போனால் அவங்க தான் பனிஷ்மெண்ட். சரியா? அல்லாஹ் தஆலா இந்த இரவை கண்ணியம் நசீபாக்குவானாக. இந்த இரவில் என்னெல்லாம் அல்லாஹ் ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை நீ கொடுத்த ரப்பே, கடைசி 10 நசீபாக்கன் அல்லாஹ். ரம்ஜானை பிச்சை கொடுத்த அல்லாஹ், இதோ ரம்ஜான் எங்களை விட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்குது அல்லாஹ். என் கைகளை விட்டு ரம்ஜான் நழுவி கொண்டிருக்குது ரப்பே. பொக்கிஷமான ரம்ஜான் எங்களை விட்டு போயிட்டு இருக்குது ரப்பே. ரம்ஜான் முடிச்சுட்டா ரப்பே, இரவுகள்லாம் பள்ளிவாசல் கூட்டிடுவாங்க ரப்பே. அல்லாஹ், இந்த இரவு சுப்ஹானதில் முல்கி வல் மலக்கூத் ஓத முடியாது ரப்பே. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதுற பாக்கியம், யா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகிற பாக்கியத்தை எங்களை விட்டு பிடிக்கிறாத ரப்பே. யா அல்லாஹ், வருஷமெல்லாம் குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை கூட அல்லாஹ், வருஷமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிற பாக்கியத்தை கூட அல்லாஹ். ரமதான் எங்களை விட்டு போகுது ரப்பே. ரஹ்மானா நீ எங்களை விட்டு போக மாட்டேன் ரப்பே. ஒரு ரஹ்மத்தை எங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். யா அல்லாஹ், நாங்கள் முற்றிலுமா மன்னிக்கப்பட்டு ஒரு திருப்தியையும் அன்பையும் பிறப்பு ரமதான் ஆக்கி வச்சிடலாம். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு கல்புடைய
சதா உன் பக்கம் என் கல்புடைய தவஜு மாற்றி வச்சிடல்லா. அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிற எங்களை கல்ப ஹயாத்தாக்கா நம்தாக்கி வச்சிடல்லா. சரிய தக்குவா, தரீக்கு தக்குவா, ஹகீக்கு தக்குவா, மாரிஃப தக்குவா, முத்தகீன்களா எங்களை ஆக்கிறல்லா. லஅல்லக்கும் தத்தகூன் நீ சொன்னிய ரப்பே, தக்குவா உண்டு பண்ணக்கு ரம்ஜானா எங்களை ஆக்கி வச்சிடல்லா. ரம்ஜான் நீதான் ரப்பே எங்களுக்கு பிச்சை கொடுத்தல்லா. நீதான் அமல் செய்கிற பாக்கியத்து கூட அல்லா. ரப்பே உன் சுக்குரு செஞ்சா நீ அதிகப்படுத்துவேன்னு சொன்ன ரப்பே. யாரெல்லாம் நாங்கள் நீ கொடுத்த ரம்ஜான் சுக்குரு செய்கிறான்லா. இதன் பறக்கத்தால் இன்னும் பல ரம்ஜானுகள் நாங்கள் ஷேக்நாய சர்க்காரோட உட்கார்ந்து கொண்டாடக்கூடிய பாக்கிய நசீபாய் கூட அல்லா. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு யாராக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன துவாக்கள் இருக்கிறதோ, என்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் ரப்பே இப்பொழுது ரமலான் மாதத்தின் பொருட்டாக கபூல் செஞ்சுக்கிற ரப்பே. ஜாய் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி ஆரம்பி அன் நபி சையதுனா முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.